சிறுகடிக்க ஆசை வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். 2 லட்ச ரூபாய் காசு காணா போனத மீனா மேல பழிய போட்டு மீனா பக்கம் திருப்பினா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், காசு நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி விஜயா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை விஜயா பக்கமே திரும்பினா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். வீட்டுல விஜயா மீனாவை திட்ட, அதனால கடுப்பான முத்து மீனா தப்பு பண்ணிருக்கவே மாட்டான், அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனாவுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப பார்வதி ஆண்டி தானே. நேரா பார்வதி ஆண்டி வீட்டுக்கே போறேன், அவங்க சொல்லட்டும் அப்ப நான் நம்புறேன். ஏன்னா மீனானா பார்வதி ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். மீனாவை பத்தி பார்வதி ஆண்டிக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த மாதிரிலாம் பழி போட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்க தான் தேவையில்லாம மீனா மேல பழிய போடுறீங்க. இந்த மாதிரி முத்து விஜயா கிட்ட சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாப்ல. முத்து போனது விஜயா, ஆஹா இவன் வேற பார்வதி வீட்டுக்கு போறானே, பார்வதி ஏதோ 2 லட்ச ரூபாய் காசு பார்வதியோடது இல்ல நம்மளோடதும் சொல்லிட்டு நம்ம மாட்டிக்குவேன்னு விஜயா உடனே பார்வதிக்கு டைரக்டா போன் பண்ணி, பார்வதி நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காசு உன்னோடது இல்லன்னு எதுவும் சொல்லிடாதவங்கிட்ட, அப்புறம் நான் வீட்டுல மாட்டிக்குவேன், அப்புறம் வீட்டுல எனக்கு பொங்கல் வச்சிருவாங்க பாத்துக்க. அதே மாதிரி நான் மீனா தான் காசை திருடிட்டா அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டுருக்கேன், நீயும் அதே மெயின்டைன் பண்ணு. தயவு செஞ்சு ஏதாவது மாத்தி பேசினீங்கன்னா பிரச்சனை நம்ம 2 பேருக்கு தான், அதுல முக்கியமா எனக்கு தான் பிரச்சனை, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. இந்த மாதிரி விஜயா பார்வதிக்கு போன் பண்ணி அட்வான்ஸாவே பார்வதி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. முத்து பார்வதி வீட்டுக்கு போன உடனே, என்ன அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன அத்தை மீனா ஏதோ உங்க வீட்டு காசை திருடிட்டதா சொல்லி அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை? யாரோட காசு அத்தை? அம்மா ஏன் தேவையில்லாம வீட்டுல பேசிட்டே இருக்காங்க, ஏன் தேவையில்லாம மீனா மேல பழிய போடுறாங்க இப்படி பார்வதி கிட்ட கேட்க, இல்லப்பா அது வந்து அப்படின்னு பார்வதி இழுக்கிறாங்க. இல்ல அத்தை எதனாலும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மீனாவை காசு எடுத்தா? இல்லப்பா முத்து எனக்கே ஒண்ணும் தெரியலப்பா, ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. மீனா அன்னைக்கு காலையில பூ கொடுக்க வந்திருந்தா, அந்த நேரத்துல விஜயா தான் மீனாவை துணிக்காய போறதுக்காக மாடிக்கு அனுப்பியிருந்தா, அந்த நேரத்துல தான்ப்பா காசை காணோம். என்னத்த சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு மீனா பூ கொடுக்க வந்தா நீங்க உங்க வீட்டு துணியெல்லாம் காய போட சொல்லுவீங்களா? இப்ப கடைசியில மீனா மேல திருட்டு பழியும் போடுவீங்க, இதை நான் சும்மா விட மாட்டாத்த. நான் இப்ப என்ன செய்யறேன்னு பாருங்க. ஏற்கனவே மீனாவோட தம்பி மேலதான் அம்மா கேஸ போட்டு பயங்கர பிரச்சனையை கிளப்பினாங்க, இப்ப மீனா மேலையும் பழிய போடுறாங்களா பாருங்க. நான் இப்ப உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் பாருங்க, உங்க மேலையும் எங்க அம்மா மேலையும் நான் கேஸ் கொடுக்க போறேன். எங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்றாங்க, ஓவரா பேசிட்டே இருக்காங்க வீட்டுல. இப்படி பேசிட்டே இருந்த முத்து உடனே போலீஸ்க்கு கால் பண்றாப்ல. அவருக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு சார், என் பொண்டாட்டி ஒரே நாள் தான் பூ கொடுக்க வந்தா, அதுக்கு என் பொண்டாட்டி தான் காசு எடுத்துட்டான்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் டெய்லி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்து ஏதோ டான்ஸ் கத்து கொடுக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. கூடவே அந்த டான்ஸ் கத்துக்கிற பசங்களாம் நிறைய பேர் வர்றாங்க, அவங்க எல்லாம் எந்த தப்பும் பண்ணலையா. என் பொண்டாட்டி ஒரே ஒரு நாள் வந்ததுக்காக என் பொண்டாட்டி தான் காசை திருட்டான்னு சொல்றாங்க சார், நீங்க தான் வந்து என்னன்னு கேட்கணும். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா இவன் பாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டான், போலீஸ்ல வர போறாங்க, காசே முதல்ல நம்மளது கிடையாது, நம்மளோட நோண்டி நோண்டி விசாரிக்க போறாங்க, இதுல காசு விஜயாவோட தான் தெரிஞ்சதுன்னா போலீஸுக்கு நம்மள எதுவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது? பார்வதி இந்த மாதிரி பயங்கரமா பயந்து சாகுறாங்க. எல்லாம் இந்த விஜயாவில வந்தது. தேவையில்லாம காசை என்கிட்ட கொடுத்து அது தொலைஞ்சு போய் இப்ப மீனா மேல பழியையும் போட்டு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. பிரச்சனையை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு இந்த விஜயா சும்மா இருக்கவே மாட்டா போல. அதே மாதிரி அரை மணி நேரத்திலேயே போலீஸும் பார்வதி வீட்டுக்கு வர்றாங்க. முத்து பார்த்தோன்னே வணக்கம் சார் வாங்க சார்னு போலீஸை பார்த்து முத்து கூப்பிடுறாப்ல. என்னப்பா என்ன நடந்துச்சு? யாரோட காசு? சார் காசு இவங்களோட தான் சார், இவங்க பேர் தான் பார்வதி, காசு இவங்க வீட்டுல தான் சார் பீரோல வச்சிருந்தாங்க, 2 லட்ச ரூபாய் காசை காணான்னு சொல்லிட்டு திடீர்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்க அம்மா இவங்களும் தான் சார் ஃப்ரெண்டு, எங்க அம்மா தான் டெய்லி உங்க வீட்டுக்கு வருவாங்க. உடனே போலீஸ் கேட்கிறாரு, உன் பொண்டாட்டி எதுக்குப்பா இங்க வந்தாங்க? இல்ல சார் என் பொண்டாட்டி பூ விக்கிறவ, பூ கொடுக்கறதுக்காக வந்தா சார். அப்ப பார்வதி கிட்ட மீனாவை பத்தி கேக்குறாங்க போலீஸ். ஏமா அந்த பொண்ணு பூ கொடுக்க தானே வந்தா, பூ கொடுத்துட்டு பேசாம தானே போயிருப்பா, நீங்க என்னமா சொன்னீங்க அந்த பொண்ணுகிட்ட? இல்ல சார் அந்த பொண்ணோட மாமியா தான் துணியை கொண்டு போய் மேல காயப்பட சொன்னா, அதை போட போற நேரத்துல தான் காசை காணா சார். சரி அந்த பொண்ணு துணியை காயப்படும் போது நீங்க எங்கமா இருந்தீங்க? சார் நானும் அந்த பொண்ணோட தான் சார் இருந்தேன். என்னது நீங்களும் அந்த பொண்ணோட தான் இருந்தீங்களா? அப்புறம் எப்படிமா காசு காணா போயிருக்கோம்? உடனே பார்வதி திருன்னு முழிக்க, என்னமா கதை கட்டுறீங்களா? தேவையில்லாம அவங்க மேல பழிய போடுறீங்க? காசு உண்மையில இருந்துச்சா இல்ல காசு உண்மையில தொலைஞ்சு போனுச்சா உண்மையை சொல்லுங்க, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போய் உங்களை லாடம் கட்டிடுவோம் பாத்துக்கங்க. இந்த மாதிரி போலீஸ் மிரட்ட விட்டு பார்வதிக்கு ஒண்ணுமே புரியல. சார் நான் இந்த தப்பு பண்ணல சார், எல்லாமே இவங்க அம்மா விஜயா இருக்கல்ல அவ பண்ணதா சார். விஜயாவா? என்னப்பா உங்க அம்மா போன் பண்ணி வர சொல்லிங்க. முத்து கிட்ட போலீஸ் இப்படி சொன்னதும் முத்துவும் விஜயாவுக்கு போன் பண்ணி உன்னை போலீஸ் கூப்பிடுறாங்க பார்வதி வீட்டுக்கு வா அப்படின்னு விஜயாவை கூப்பிடுறாப்ல முத்து. விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, போலீஸ வர சொல்லிட்டு அந்த லூசு பைய தேவையில்லாம நம்மளே மாட்டி விட்டுட்டானே. காசு இப்ப நம்மளதுன்னு தெரிஞ்சதுன்னா வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல வேற நம்ம லஞ்சம் வாங்கணும்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ் நம்மளை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்களே. ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு விஜயா ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க. ஓகே கைஸ், அடுத்த கதையை அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.